இந்த ஃபேன் தாங்க ஓடலை கம்ப்ளீட்டாக. அந்த ஃபேன் வந்து ஃபுல் ஜாம் ஆகிடுச்சு. வண்டியை பாருங்கள், தண்ணி ஊற்றி குளிப்பாட்டிட்டு இப்போ டெஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. ஆப்போசிட்டில் அகேன்ஸ்ட் இன்னொரு ஃபேன் இருக்கு பாருங்கள். அந்த லாஸ்ட்டில் இப்படி ஆல்டர்னேட் பண்ணி ஏதாவது ஒரு ஃபேன் பண்ணி ஓட்டணும். நம்ம வண்டி நம்ம ஓட்டுறதை விட அந்த தூரத்துலேருந்து பார்க்குற அழகு தாங்க பயங்கரமாக இருக்குது. இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா த பீஸ்ட். வணக்கம், நான் நட்ராஜ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சேஃபாக நல்லபடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த ஒரு டைலாகை நான் சொல்கிறேங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோ. ஸோ நான் பேசி எப்பயும் போல் போடுற மாதிரி ஒரு வீடியோ இருக்குது. ஸோ லாஸ்ட் வீடியோவில் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அவார்ட் ஃபங்க்ஷன் போயிருந்தோம். ஸோ நம்ம சேனலில் ரெகனைஸ்ட் ஆகிருக்குன்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவார்ட் ஃபங்க்ஷன் போயிருந்தோம். ஸோ அவார்ட் ஃபங்க்ஷன் போன வீடியோஸ் எல்லாமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நைட் டைம் கிளம்புனதுனால அந்த வீடியோவோட இது கொஞ்சம் இது இருக்காது. பட் இருந்தாலும் ட்ராவலிங் எப்படி இருக்குன்றதை காட்டணுன்றதுக்காக தான் உங்களுக்கு அதை காமிச்சது. பட் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த குவாலிட்டியை கொஞ்சம் டவுனாக தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அவார்ட் ஃபங்க்ஷனில் முடிச்சுட்டு வந்திருப்போம். ஸோ எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் என்றைக்குமே சொல்கிற மாதிரி தாங்க, நான் நடுவில் ரொம்ப உடஞ்சி எல்லாமே நொறுங்கி தான் இருந்தேன். பட் இருந்தாலும் ஒரு வழியாக இருந்து வந்தாச்சு. ஸோ ஒரு வழியாக சேனல் பழையபடி நார்மல் ஆகிடுச்சின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது வரைக்கும் ஒரு பெரிய சந்தோஷம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நான் மெயினாக இருந்தது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 8 மாதத்துக்கு அப்புறம், ஒரு 7-8 மாதத்துக்கு அப்புறமா நம்ம வண்டி எடுத்து ட்ரைவ் பண்ண போகிறோம். சேம் டைம்ஸ் ட்ரைவ் பண்ணுறோமோ இல்லையோ, அந்த வண்டி எடுத்து சர்வீஸ் கொடுக்கணும் நம்ம பூசாவை. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோட கடைக்கு போயிட்டு சர்வீஸ் கொடுக்க போகலான்னு நான் வர சொல்லிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா அவர் வர சொல்லியிருக்காரு. இப்போ அங்கே தான் போக போகிறோம். பட் நான் மோட்டோ விளாக் பண்ண போகிறதில்ல. ஸோ டேரெக்டாக போயிட்டு வண்டியை கொடுத்துருவோம். ஸோ முதல்ல ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே போயிட்டு வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். கிளம்பி அவர்கிட்ட கொடுத்துட்டு என்ன ஏதுன்றதெல்லாம் எல்லாம் பார்த்துருவோம். ஏன்னா எனக்கு வந்து வண்டியை வைக்க போகிறனால கொடுக்க போகிறேன்றது ஐடியா கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம வண்டியை வந்து போய் ஜென்ரல் செக்அப் பண்ணிவிடுவோம். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் எப்படி இருக்குது, என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, என்ன ஏது எதுவுமே எனக்கு தெரியல. ஸோ நேராக போயிட்டு இதெல்லாம் பார்த்துருவோம். பார்த்துட்டு ஸோ நம்ம அங்கே போயிட்டு என்னென்ன அப்டேட்டுன்றதெல்லாம் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன், சரிங்களா? ஸோ என்றைக்குமே ஒன்று நான் எப்போவுமே நான் யோசிப்பேன், ஸ்ட்ராங்காக இருக்கணும், டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணணும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், யூனிக்காக இருக்கணும் அப்படி தான் நினைப்பேன். ஆனால் நானே இப்படி உடஞ்சேனான்றது தெரியல. லைஃப்பில் ஒரு விஷயத்த மட்டும் வச்சுக்கோங்க, யாரையுமே நம்பாதீங்க, எதுவுமே நம்பாதீங்க. நம்மளுக்கு கடவுள் கை கால் கொடுத்துருக்குறாரு, நம்ம உழைக்கலாம், எல்லாமே போகலாம். ஏன்னா நம்ம வந்து ட்ரஸ்ட்டாக ஒரு சில விஷயங்களை நம்பி நிறைய விஷயங்கள் நம்மளோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், கெரியரில் இருக்கலாம், பணத்தில் இருக்கலாம், எதில் வேணால் இருக்கலாம். பட் இருந்தாலும் என்றைக்குமே யாரையுமே டிபெண்ட் பண்ணாதீங்க, எதுவுமே செய்யாதீங்க. ஸோ நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், செய்யுங்க. நம்மளால் முடிஞ்சது எல்லாமே முடியும், அவ்வளோதான், சரிங்களா? ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோ கொஞ்சம் பெருசாக இன்ட்ரோ வந்திருக்கும். பட் இருந்தாலும் என்றைக்குமே நம்மளால் முடியாது எதுவுமே கிடையாது. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக அது ஒரு நாள் நல்லபடியாக நடக்கும். ஓகே, ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம பைக் சர்வீஸோடு தான் பார்க்க போகிறோம். சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டிட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே அடுத்தது நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க போக ஆரம்பிக்கலாம். வண்டியை சர்வீஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்தாச்சுங்க. ஸோ வண்டி கொண்டு வந்துச்சுங்க. ஸோ வண்டி கொண்டு வந்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃபேன்ஸ் வரும். இதில் தெரியுது உங்களுக்கு? ஸோ இந்த 2 ஃபேன்ஸ் வரும், லெஃப்ட் அண்ட் ரைட்டு. லெஃப்ட்டு ஓடலை, ரைட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ட் சேம் டைம்ஸ் இன்றைக்கி வந்து இந்த பிரேக்கிங் வந்து கொஞ்சம் சரி பண்ணுறதுக்காக வந்து பார்த்துருக்கேன். ஏன்னா பிரேக்கிங் ஃபுல் 0ல் இருக்குது. ஸோ பிரேக்கிங் சரி பண்ணணும். ஏன்னா ரொம்ப நாளாக வந்துட்டு ப்ராப்ளமில் இருக்குது. நம்ம சமீஷ் ரெடி பண்ணி கொடுத்தாரு. பட் இருந்தாலும் ப்ராப்ளமாக இருக்குது. இப்போ பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ பிரதர் வந்த உடனே செம்ம ரெஸ்பான்ஸு. ஸோ பண்ணிகிட்ருக்காரு. இங்கே சேல்ஸிங் எல்லாருமே பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள், தெரியுது அவங்களுக்கு? ஸோ மொபைல் அப்டேட்ஸ் நிறைய பைக்ஸு சேல்ஸ் பாருங்கள் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ஸோ சேல்ஸு சர்வீஸு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செமையாக இருக்குங்க. ஸோ வந்தீங்கன்னா இங்கே வண்டியை ஃப்ரீயாக பார்க் பண்ணலாம். டைம் பாஸ்க்கு பக்கத்தில் ஜூஸும் குடிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், பேசிக்கான ஹெல்மெட்ஸ் எல்லாமே வச்சுருக்காரு. சூப்பர், நிஜமாக அட்டகாசுங்க. நான் உள்ளே போனேன், இந்த பக்கத்தில் ஒரு ஹேரடிவ்ஸ் நின்றுட்டு இருந்தது. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, அதை பார்க்கலான்னு பார்த்தேன். ஸோ வண்டிக்கு கொஞ்சம் சர்வீஸ் ரெடி பண்ணணும், பார்க்கலாம்.
எஸ், வண்டி கொண்டு வந்தாச்சுங்க. ஸோ சர்வீஸ் போயிட்டுருக்கு. ஸ்டார்ட் பண்ணிட்டாரு பிரதர். எக்ஸாக்ட் இந்த ரேடியேட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பக்கம் ஃபேன் வந்து ஓடலை. 2 ஃபேன் இருக்கும், ரைட் அண்ட் லெஃப்டில் ஒரு ஃபேன் ஓடலை. இது அவங்களுக்கு எஸ், நம்ம இங்கே வந்தாச்சுங்க. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வண்டியை கொண்டு வந்து விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரதர் வண்டியை செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ செக் பண்ண ஆரம்பிக்கும் போதே அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டியை பேசிக்காக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ பிரேக் உங்களுக்கு எவ்வளோ நாளாக பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு இருந்தார். நான் என்ன சொன்னேன், இல்லை பிரதர், லாஸ்ட்டாக நான் கொல்லிஸ் போயிட்டு வந்தேன். ஸோ அதில் மவுண்ட் ஏறி இறங்கும் போது எனக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை பிரதர், ஜென்ரலாகவே பூசா ஜென்டூவில் அந்த ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தார். பரவாயில்லையே, அப்படி வந்திருந்தால் பரவாயில்ல, எனக்கு கீழே நார்மல் ரோட்டில் ஓட்டும் போது அந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அவர் என்ன பண்ணாருன்னா, சரி ஓகே நான் பார்த்துடுறேன் அப்படின்னாரு. பட் இருந்தாலும் நான் பிரேக்கை ஒரு செக் பண்ணிக்கிறேன், மீதி எல்லாமே நான் எப்பயும் போல் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அதனால் இப்போதைக்கு அன்எக்ஸ்பெக்டடாக கொண்டு வந்துட்டேன். ஸோ வேறு வழி இல்லை, அதனால் நான் இப்போதைக்கு உடனே பார்த்துருவோம் அப்படின்றது. ஏன்னா இன்றைக்கி ரேடியேட்டர் இன்னொரு தடவை ப்ராப்ளம் வந்த உடனே தான் உடனே கொண்டு வரணும் அப்படின்றது வந்துட்டேன். இருந்தாலும் என்னை உடனே கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்றதுக்காக வர சொல்லிட்டாரு. அதனால் அவரோட புஷ்ஷிங் சொன்னதுக்காக நான் உடனே சரி வெளில எட்டி அட்லீஸ்ட் அவர் கூப்பிட்டதுக்காவது நான் போயிட்டு பார்க்கணும். ஏன்னா நம்ம நண்பர் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. ரெக்கமெண்ட் பண்ணதுனால ஒரு பேஸ் நம்ம கூப்பிட்டுட்டு வரல அப்படின்னா தப்பாயிரும். அதனால் சும்மா ஒரு தலையிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் வந்துட்டேன். ஸோ பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ரேடியேட்டரு, பிரேக்கு, செயின் ஸ்ப்ராக்கெட் க்ளீனிங்கு, அதுக்கப்புறம் ஜென்ரல் செக்கப்பு, என்ஜின் ஆயில் க்ளீனிங்கு, என்ஜின் ஆயில் ஃபில்ட்ரு என்னென்ன இருக்கோ கம்ப்ளீட்டாக ஓவரால் ஜென்ரல் சர்வீஸ் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக பண்ணிவிட்டு வாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி கொஞ்சம் கிளியர் ஆகிடும்னு நினைக்கிற வண்டி. பார்ப்போம், வெயிட் பண்ணி இன்றைக்கி என்ன ஏதுன்றதை பார்த்துட்டு நம்ம எடுத்துகிட்டு போவோம். இதெல்லாம் நின்றுட்டுருக்கேன், பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த ஃபேனை ரெடி பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்து செக் பண்ணியிருக்காங்க. ஃபேன் ஃபுல் ஜாமில் இருக்குது. ஸோ பேட்டரியாக வச்சு செக் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணாலும் அது ரிமூவ் பண்ணிட்டாருங்க. கம்பீரமாக பலப்பலன்னு இருந்த பையன் பாருங்கள், அடுத்த கோழி மாதிரி ஆகிட்டான். ஸோ இந்த ஃபேன் தாங்க ஓடலை, தெரியுதா? இங்கே பாருங்கள், ரொம்ப ஃபுல் ஜாம். கம்ப்ளீட்டாக அந்த ஃபேன் ஃபுல் ஜாம் ஆகிடுச்சு, ஓடலை. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் அகேன்ஸ்ட் இன்னொரு ஃபேன் இருக்குது பாருங்கள் அந்த லாஸ்ட்டில். இதுக்கு ஆல்டர்னேட் பண்ணி ஏதாவது ஒரு ஃபேன் பண்ணி ஓட்டணும். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. வண்டியை பாருங்கள், உரிச்ச கோழி மாதிரி நிற்கிறான். பார்ப்போம், இன்றைக்கி பண்ணுறது கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிப்போம்.
பண்ணணும். இது எவ்வளோ வரப்போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம வந்து இந்த KTM, நிஞ்சா, R15, புல்லட், கவாசக்கி இந்த மாதிரி ஏகப்பட்ட வண்டி தான், CBR, பல்சரோடது இவ்வளோ வண்டியை பார்த்துருக்கோம். ஆனால் இப்படி ஒரு வண்டியை பார்த்துருப்போமான்னு சொல்லுங்கள். எவ்வளோ ஒரு அட்டகாசமான வண்டி பாருங்கள். மழை பெஞ்சாலும் நனையாத அளவுக்கு எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பாருங்கள். இந்த இன்ஜினோட ஃபெசிலிட்டி அப்படியே அந்த ஹேண்ட் பிரேக்கில் போட்டார். ஆக்சிலேட்டர் அந்த TVS XL எந்த அளவுக்கு அவர் ரெடி பண்ணி வச்சுருக்காரு பாருங்களேன். அதே மாதிரி மழை பெஞ்சால் கூட நனையாத அளவுக்கு செம்மையாக போட்டு ரெடி பண்ணியிருக்கிறாரு. பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு ரன்னிங் வெயிட் மிஷின். மனுஷன் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறாருங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி எவ்வளோ ட்ரெண்டிங்காக அழகாக ரெடி பண்ணியிருக்காரு பாருங்களேன். மழை இடலாம் நனையாமல் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கிற மாதிரி. வா, பிரதர் வந்து செக் பண்ணிட்டு இருக்காரு ஃபேனை. ஃபைனல் ஒர்க் போயிட்டுருக்குங்க. ஆல்மோஸ்ட் இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் ஃபைனல் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு காலையில் நம்ம இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10:30க்கெலாம் வந்துவிட்டோம். டைம் பார்த்திங்கன்னா இப்போ 3:30 ஆகுது. ஸோ பிரதர் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வண்டிக்கு பண்ண வேண்டிய எல்லா ஜென்ரல் சர்வீஸ் ஒர்க்கும் பார்த்திங்கன்னா உள்ளே பண்ணிட்டும் இருக்காரு. ஃபைனல் போயிட்டுருக்கு கரெக்டாக. எனக்கு தெரிஞ்சு வந்து கிளச்சு, பிரேக் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செயின் ஸ்ப்ராக்கெட் க்ளீனிங்கு, அதுக்கப்புறம் வந்து என்ஜின் ஆயில் சேஞ்சு, ஆயில் ஃபில்ட்ரு, என்னென்னலாம் மேக்ஸிமம் பண்ண முடியுமோ ஜென்ரல் ஒர்க்குக்கு எல்லாத்தையும் பண்ணியிருந்தார். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஃபியூஸ் போயிருந்தது, அது எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்காரு. இதில் பெரிய ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரேடியேட்டர் ஃபேன் மட்டும் போயிடுச்சு. அந்த ரேடியேட்டர் ஃபேனுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி தரேன் ப்ரோ, ஏன்னா வேறு வழி கிடையாது. ஒரு ஃபேன் தான் இப்போதைக்கு ஓடும். சிட்டிக்குள்ளே ஓட்டுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அவுட்டர்னால் பிரச்சனை கிடையாது, சிட்டிக்குள்ளே ஓட்டுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு ஃபேன் தான் போது கண்டிப்பாக சிட்டிக்குள்ளே ஓட்டினீங்கன்னா திரும்பியும் வந்து ஓவர் ஹீட் ஆகிட்டு வந்து அந்த ரேடியேட்டர் ஆயில் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் வந்து சிட்டிக்குள்ளே ஓட்டுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவுட்டர் மட்டும் ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் ஃபேன் ஆர்டர் போட்டிருக்கேன், வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சேம் டைம்ஸ் எனக்கே லாஸ்ட் ஈவெண்ட்டில் எல்லோரும் பசங்களாம் எக்ஸாஸ்ட் போட்டு போவோம். நம்மளும் வந்து பழைய பவுசாவுக்கு எக்ஸாஸ்ட் போட்டிருந்தோம். இதுக்கும் அந்த மாதிரி ஏதாவது போட்டுடலாமா அப்படின்ற ஒரு தாட் வந்துச்சு. பட் நான் போடலை. எனக்கு தெரிஞ்சு ஃபைனல் ஒர்க் முடிச்சோடனே நம்ம வண்டி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிடலாம். இன்னும் எவ்வளோ ஆகும் என்ன எதுன்னு தெரில. திரும்பி பாடிலாம் இருக்குது, அதாவது சைடில் இருக்க அந்த ஃபேரிங்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை கழட்டி வச்சுருந்தாரு. திரும்பி எல்லாத்தையும் ரீஃபிட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன ஏதுன்ற பேலன்ஸ் ஒர்க்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சின்ன காஸ்மெட்டிக்ஸ் வந்து வண்டியில் தான் மாற்றணும் அப்படின்னு பார்த்துருந்தேன். அது என்னென்ன இருக்குன்னு கடையில் ஆக்சரிஸ் கேட்டு அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட்டு எடுத்துகிட்டு கொடுப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே எடுத்துகிட்டு ஜாலியாக பறந்துடுவோம். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு வந்து ஆல்மோஸ்ட் எவ்வளோ பில் வரும் தெரியல, பார்ப்போம். ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு பிடிச்ச விஷயமே என்னன்னு தெரியுமாங்க, ஸோ நம்ம மெக்கானிக் அண்ணா எனக்கு இல்லாதனால தான் இவர்கிட்ட வந்திருந்தேன், நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட. ஆனால் நம்ம மெக்கானிக் அண்ணா கிட்ட கொடுக்குற டைமிங்கை விட நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிச்சு கொடுத்துட்டாரு. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. வண்டியை ஃபுல் பாட்டி முடிச்சுட்டு பிரதரை டெஸ்ட்டு எடுக்கிறது கிளம்பிட்டாருங்க. வண்டியை பாருங்கள், தண்ணி ஊற்றி ஃபுல் பாட்டிட்டு இப்போ டெஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. அப்படியே இப்போ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு வந்துட்டு அடுத்தது என்ன ஏதுன்ற சொல்லுவார். ஸோ ஆல்மோஸ்ட் வண்டியில் 70% ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ ரிமைனிங் இருக்கிற பேலன்ஸ் என்னன்றதை பார்த்துட்டு அவர் என்ன சொல்லுவார்ன்றதை பார்த்துருவோம். நம்ம வண்டி நம்ம ஓட்டுறதை விட அந்த தூரத்துலேருந்து பார்க்குற அழகு தாங்க பயங்கரமாக இருக்குது. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். த பீஸ், அந்த அழகான ஒரு அரக்கன் பாருங்க. எஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து வண்டியை சர்வீஸ் பண்ணி நம்ம பிரதர் வந்து சூப்பராக முடிச்சு கொடுத்துட்டாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அது 100% ஒர்க் முடியல, ஒரு 70% தான் ஒர்க் முடிஞ்சுது. ஏன்னா இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டாரு.
ஆனால் என்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது ஸோ என்ஜின் ஆயிலோட அந்த ஆயில் ஃபில்டரும் சேர்ந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் ஆயில் ஃபில்டர் மாற்றுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆயில் ஃபில்டர் ஸ்டாக் இல்லை. ஸோ ஸ்டாக் இல்லாமல் வந்து என்ஜின் ஆயிலை மாற்ற வேண்டாம், மாற்றினா அது வந்து வேஸ்ட்டு, அப்படி மாற்றுறதுக்கு நம்ம மாற்றாமே இருக்கலாம். ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு அவசரப்படாதீங்க, நம்ம மாற்ற வேண்டாம். ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு வந்து பிரேக் பேடு போகுது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இந்த பிரேக் பேடு, என்ஜின் ஆயில், சின்ன சின்ன வண்டியோட ஒர்க்கு, ஆயில் ஃபில்டர் சேஞ்சு, இதெல்லாமே வந்து நெக்ஸ்ட் இதில் ஆயில் ஃபில்டர் நம்ம வர வச்சு மாற்றும் போது இதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து உங்களுக்கு ரேடியேட்டர்லேருந்து இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஓரளவுக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காரு. ரேடியேட்டர் ஃபேனில் ஒரு ஃபேன் போயிடுச்சுங்க, அந்த ஒரு ஃபேன் வந்து கழட்டி எடுத்திருக்காரு. ஸோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்றேன். அது வரும்போது கம்ப்ளீட்டாகவே இதெல்லாம் செட் ஆஃப் நம்ம கம்ப்ளீட்டாக போட்டு மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து நான் ஒரு 80% முடிச்சிட்டாருன்னு தான் நினச்சேன். ஆனால் நம்ம ஒரு மார்க் போட்டுக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60-70% முடிஞ்சிருச்சு. சின்ன சின்ன மைனர் ஒர்க்கு தான் ஃபேன் இருக்குது. அந்த ஃபேன் வந்து ஃபேனை மாட்டிட்டு ஜென்ரல் ஒர்க்லாம் பண்ணிட்டு முடிச்சிச்சுன்னா ஓவர் ஆகிடும். மீதி எல்லாமே ஆல்மோஸ்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நல்லாயிருக்கும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஓட்டி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எப்படின்னு பார்க்கலாங்க, சரிங்களா? ஸோ நிஜமாக பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் வந்து சூப்பராக ஒரு மெக்கானிக் சப்போர்ட் பண்ணிட்டாருங்க. அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் மெக்கானிக் என்கிட்ட வந்திருந்தேன்னா கண்டிப்பாக நீ வண்டி விட்டுட்டு போ, நான் பார்த்து வைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் இருந்தாலும் இவர்கிட்ட வந்தது சூப்பர். மெக்கானிக்கெல்லாம் பல தடவை நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் நம்ம பிரதர் உங்களுக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணியிருக்காரு. சூப்பராக முடிஞ்சு போச்சு. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம அப்படியே வண்டி எடுக்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு வந்து பாருங்கள், நம்ம வண்டி வந்து அங்கே இருக்கா, நம்ம ஃபால்கன், நம்ம ஹெல்மெட் இங்கே இருக்குது, அங்கே போட்டுட்டு நம்ம அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிடலாங்க, சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், இன்ட்ரெஸ்டிங்காக. ஸோ ஏன் இந்த ஒரு வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் பைக்காக இருந்தாலும், எந்த பைக்காக இருந்தாலும், காராக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், நம்மளுக்கு என்ன வண்டி நமக்கு பிடிக்குமோ, நம்ம ஓட்டுறோம், யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை முடிஞ்ச வரைக்கும் எப்போவுமே வந்து அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனை வரும்போது மெயின்டைன் பண்ணிக்கணும், சர்வீஸ் பண்ணி எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துக்கணுங்க. அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். ஸோ எல்லோரும் வீடியோ பார்த்துருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வண்டி சர்வீஸ் பண்ணது போனேனோ ஓகே தாங்க. பட் பிரதர் வர சொல்லிட்டாரு, வண்டி சர்வீஸ் பண்ணிவிட்டு போயிட்டேன். அங்கே போய் சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் தெரியுது வண்டியில் வந்து ரேடியேட்டரில் கொஞ்சம் பிளாக்கிங் ஆகி போச்சுன்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ரேடியேட்டர் ஒன்று ஃபேன் ஓடலை அப்படின்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறையா சில சர்வீஸ் பஞ்சாயத்துலாம் இருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன் கிளியராக. ஸோ பிரதர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிவிடுங்க. ஸோ ரிமைனிங் இருக்கிறது எல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வண்டியை வந்து நான் கூட டிரான்ஸ்போர்ட் போட்டு அனுப்புகிறேன், இல்லை நீங்களே கூட பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. நான் டிரான்ஸ்போர்ட் அனுப்புகிறேன், இல்லை ஃப்ரெண்டுக்கு டேட்டை கொடுத்து அனுப்புகிறேன். ஸோ என்னால் அதிகமாக ஓட்ட முடியாது, நான் கொடுத்து அனுப்புகிறேன், ரிமைனிங் ஒர்க் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அவரும் வந்து சரி ஓகே, ஃபஸ்ட் நம்ம இன்றைக்கி முடிக்கிறத முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இன்றைக்கி பேலன்ஸ் ஒர்க் பண்ணதை மட்டும் பண்ணியிருப்பீங்க. ஸோ ரிமைனிங் ஒர்க்குக்கு வந்து டூல்ஸு அந்த அக்சசரிஸ் எல்லாமே ஆர்டர் போட்டதுக்கப்புறம் அவர் சொல்கிறேன்னு இருக்கார். சரி ஓகேன்னு நானும் சொல்லியிருக்கேன். அதில் அதை போட்டுட்டு எப்போ வருது என்ன ஏதுன்னெலாம் தெரியல. ஸோ அது வரும்போது பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இனிவே எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நம்ம வண்டியை ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு இது பார்த்துருப்பீங்க. பட் என்னால் மோட்டோவில் கொடுக்க முடியல. ஸோ அப்படியே ஸ்லோவாக வண்டி எடுத்துகிட்டு போயிட்டேன். என்னவோ தெரியலங்க. ஸோ அந்த பழைய எந்தும் இல்லை. பட் சீக்கிரமாக எல்லாமே சரி பண்ணிவிட்டு வரணும். பட் டாக்டர் வந்து வண்டி ஓட்டக்கூட சொல்லிட்டார். பட் இருந்தாலும் வண்டியை எனக்கு யார்கிட்டையும் கொடுத்து அனுப்புறதுக்கு மனசு இல்லை. அதனால் யார்கிட்டையும் ஒருத்திட்ட கொடுத்துறதுக்கு பதில் நாமளே எடுத்துகிட்டு போய் சர்வீஸ் பண்ணால் தான் திருப்தியாக இருக்கும். ஏன்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் பே பண்ணிடணும், அந்த மாதிரி தான். இனிமேல் வீடியோ உங்களுக்கு கரெக்டாக வரும். பைக்கில் இருந்தாலும் வேறு எதாவது ஆப்ஷன் பண்ணுவேன், வேறு எதாவது பண்ணிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரமாக அது என்ன ஏதுன்றலாம் பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன், சரிங்களா? இதுக்கப்புறம் அதே மாதிரி வாரத்துக்கு 2 வ்ளாக்ஸ் எப்படியாவது நான் கொடுத்துருவேங்க. அதை உடம்பு முடியுதோ இல்லையோ கொஞ்சமாக சப்போர்ட் பண்ணி எப்படியாவது முடிச்சிடுவேன். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் டெவலப் ஆகி சீக்கிரமாக எல்லா ப்ராப்ளம் சரி பண்ணதுக்கப்புறம் நான் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருப்பேன், ஸோ யாரும் டிபெண்ட் பண்ணாதீங்க என்ன ஏது வேண்டாம் அப்படின்ட்டு. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் எல்லாருமே அனுபவிச்சிருப்பாங்க, நானும் கூட அனுபவிச்சிருப்பேன். ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஒர்க்கு கரியர் எதுலையாவனா இருக்கலாம். பட் ஏதோ ஒரு விஷயத்தால் யாரோ ஒரு விஷயத்துக்கு நம்பி போய் கடைசியில் வந்துட்டு அது கெரியர்லையாக இருக்கட்டும் நான் அனுபவிச்சிருக்கேன், ஒர்க்கில் இருக்கட்டும் அனுபவிச்சிருக்கேன், பணத்தில் அனுபவிச்சிருக்கேன், ஃப்ரெண்ட்ஷிப்பில் அனுபவிச்சிருக்கேன், எல்லாத்துலேயும் அனுபவிச்சிருக்கேன். ஸோ அதனால் ஃபேக்கான எந்த ட்ரஸ்ட்டையும் எதுலையும் நம்பிடாதீங்க. ஸோ நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், நீங்கள் டெடிக்கேட்டடாக இருங்க. பட் சொல்லப்போனால் நான் சந்தோஷமாக தான் இருக்கேன், ஹாப்பியாக தான் இருக்கேன், எல்லாத்துலேருந்து வெளியே வந்துட்டு தான் இருக்கிறேன். என்னால் எல்லாமே முடியும். பட் அதே மாதிரி தான் எல்லாராலையும் எல்லாமே முடியும். முயற்சி பண்ணுங்கள், எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். இந்த அவார்ட் ஃபங்க்ஷன், இந்த நம்ம சேனலோட ரெகக்னேஷன் எல்லாமே கிடச்சது பார்த்திங்கன்னா 100% எல்லாமே உங்களால் தான். ஸோ உங்களை ரொம்ப ரொம்ப உங்களை சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து எல்லாமே நம்ம சூப்பராக பண்ணுவோம். நம்ம மிஸ்டீரியஸ் சேனலோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற மறக்காம பாருங்கள். இனிமேல் ஹாரர் ஸ்டோரிஸ்
எல்லாம் ரெகுலராக நான் போட ஆரம்பிச்சிருவேன். சரி ஓகேங்க. ஸோ வீடியோ இதோட வின் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பைக்கோட ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ திரும்பவும் சொல்கிறது தான், ஸோ பைக்கை யார் ட்ரைவ் பண்ணாலும் ஹெல்மெட் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள், ரைடிங் கேஸ் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள், பார்த்து ட்ரைவ் பண்ணுங்கள், சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். ஓ மை காட், இதெல்லாம் நான் சொல்லி எவ்வளோ காலம் ஆகி போச்சு. எனக்கே பல தடவை ரிப்பீட் பண்ணி தான் எனக்கு சேனலோட இன்ட்ரோவும் சரி இதுவும் சரி வந்துச்சு. ஸோ ஓகேங்க. ஸோ இதோட வின் பண்ணிக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க, சேஃபாக இருங்க. பாய்.